வணக்கம் நண்பர்களே. டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை கிட்டத்தட்ட 2000களில் அல்லது 90களுடைய இறுதி என்று நினைக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய அதிமுகவும் இணைந்து தேர்தல்களை சந்தித்தது. அதன் பின்பு வந்த தேர்தலில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை நிச்சயமாக குடும்பங்களோடு, நாம் சொந்த பந்த சகோதரி தாய் என்று வாழ்கிற குடும்பங்களோடு வாழ்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திரும்ப நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் அதற்கு ஒப்பானது அப்படின்னு ஒன்று சொன்னார். அதற்கு ஒப்பானதுன்னு எதை சொன்னார்னு நான் திரும்ப அந்த இதில் பதிவு பண்ணேன்னா அது என்னுடைய தகுதிக்கு குறைவு. அப்படி சொன்னவர் அடுத்து வந்த தேர்தலில் உடனே திரும்பவும் கூட்டணி வச்சுக்கிட்டார் அதிமுகவோட, ஜெயலலிதாவோட. அப்போது இவர் சொன்ன வார்த்தையை வாயால் கூட சொல்ல முடியாதுங்கிறேன், ஆனால் திரும்ப போய் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்படி வெக்கம் இல்லாமல் தன் வார்த்தைகளை மறந்து தான் சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் இந்த மக்கள் மனதில் எப்படி போய் சேர்ந்துருக்குன்றது தெரியாமல் வெக்கம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் கொண்டு போய் திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வச்சவர். இப்பேற்பட்டவர் தன் மகனை சில 16 குற்றச்சாட்டுகளுக்காக அவர் விலக்கி விடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இதை வாசித்தார் ஜிகே மணி, இந்த 16 குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது அவராவது அதை நம்பியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி ரெண்டாக கட்சி போச்சுன்னா ஓட்டு என்ன ஆகும், யார்கிட்ட பேரம் பேச முடியும், யாரோட கூட்டணி வைக்க முடியும், இது தெரியாமல் இருக்குமா? அதனால் வெக்கப்படாமல் வாக்குறுதிகளை சொன்னதை மறந்து கூச்ச நச்சம் இல்லாமல் கூட்டணி வைத்தவர் மகனை திரும்ப சேர்ப்பதில் எந்த தயக்கம் காட்ட மாட்டார். இது தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரு நாடகம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இதில் சந்தேகம் இருப்பவர்கள், 90களில் இருந்து இந்த அரசியலை கவனித்து வருபவர்கள், நான் சொன்ன அந்த ராமதாசனுடைய அந்த பேச்சு, திரும்ப அந்த பேச்சை மறந்து அவர் அதிமுகவோடு வைத்த உறவு, அதாவது அரசியல் உறவு, கூட்டணி, இதை அறிந்தவர்கள் நான் சொல்வது புரியும். மீண்டும் வெக்கமில்லாமல் எல்லா வாக்குறுதிகளையும் மறந்துவிட்டு அன்புமணியை சேர்த்து விடுவாரா, இல்லை இதே நிலையில் நீடிப்பாரா? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.